பிஹைண்ட் பக்தி வழங்கும் நானும் ஆன்மீகமும் ஆன்மீக கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர் புண்ணியம் ஃபவுண்டேஷன். கோ-பிரசன்டட் பை கொளத்தூர் பாபு கேட்டரிங். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. எப்பவுமே நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதை மாற்றவே முடியாது. பிரம்மா நினைச்சா கூட மாற்ற முடியாது. அப்போ ஒரு ஜோதிடரினுடைய வேலை என்ன? ஜோதிடமும் ஆன்மீகமும் ரெண்டு கண்ணுங்க. ஜோதிடம் பார்க்க போறீங்கன்னா ரெண்டு விஷயம் நினைச்சுக்கோங்க. ஒன்று பிராயச்சித்தம்னு பேர். நம்மளுடைய தாத்தா கப்பா இந்த வம்சாவளிகள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வம்சாவளிகளில் இருக்கிற பாவம் கண்டிப்பாக நமக்கு வரும். ஸோ அக்ஷய திருத்தியை என்பது நீங்கள் தானம் கொடுக்கறதுக்கு ஒரு சிறந்த நாள். நகை என்னைக்கு வாங்குறீங்கன்னா, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடணும், நல்ல வருமானத்தை ஈட்டணும் அப்படின்னா என்ன ஆலயம் சொன்னா சிறப்பாக இருக்கும்? இது அடைக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் நரசிம்மருக்கு திருப்பதி பெருமாள் கண் கண்ட தெய்வங்க. பெருமாள் நிஜமாவே பேசுவார். என்னை பைத்தியக்காரின்னு கூட நிறைய பேர் சொல்லலாம். அப்போ நான் பெருமாள்கிட்ட மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட போகும்போது நான் சொன்னேன், என்னால் இப்படியெல்லாம் நடந்தெல்லாம் வர முடியல, ட்ரெயினில் பஸ்ஸில் எல்லாம் இந்த பிள்ளைங்களை தூக்கிட்டு வரணும், எனக்கு ஒரு கார் வாங்குறதுக்கு ஒரு வசதியை கொடுத்தேன்னா உன்னை அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவேன்னு சொல்லி நான் தமாஷா பேசிட்டு வந்தேங்க சுவாமிகிட்ட. அடுத்த வருஷம் நான் நிஜமாவே காரில் தான் போனேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயம் கோபி. இந்த கலியுகத்தில் தர்மம் புண்ணியம் சேர்க்கறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. அதில் ஒரு முக்கியமான வழியை தான் நான் சொல்ல போகிறேன். கண் பார்வையற்றோர், வாய் பேச முடியாதோர், காது கேளாதோர், ஆட்டிசம் குறைபாடுடையோர், இந்த எல்லா குழந்தைங்களுமே தெய்வ குழந்தைகள் சொல்லுங்கள். அந்த குழந்தைகள் எல்லாருமே தெய்வத்துக்கு சமமானவர்கள். பிஹைண்ட் பக்தி வழங்கும் இந்த அற்புதமான நானும் ஆன்மீகமும் என்ற அற்புத நிகழ்வில் அடுத்து நம்மிடையே வந்து ஆன்மீக பயணத்தை மட்டுமல்லாமல் நம்மளுடைய வாழ்வியலுக்கு தேவையான பல விஷயங்களை ஜோதிட ரீதியாக நம்மோடு பகிர்ந்து கொள்ளவும் இருக்கின்றார். ஆனால் முக்கியமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஆன்மீக பயணம் அப்படின்றது எந்த மாதிரியாக ஆரம்பித்து இப்போ எந்த அளவுக்கு அது மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சமீபமாக திறன் விருதையும் பெற்றவர் ஆஸ்ட்ரோ கவுன்சிலர் திருமதி பாரதி ஸ்ரீதர் அவர்களை உங்களின் அன்பு கரவொலிகளோடு இந்த மேடைக்கு அழைப்பதற்கு முன்பாக ஒரு ஏவி உங்களுக்காக இருக்கு, பார்த்துடலாம். பரந்துபட்ட ஜோதிட உலகில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தவர். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தன்னுடைய பேச்சாலும் பரிகாரத்தாலும் பழகும் விதத்தாலும் வாழ்க்கையை மாற்றிய பார்ப்புகழும் பண்பாளர். இவர்கள் கால் பதியாத கோவில்களும் இல்லை, தொலைக்காட்சிகளும் இல்லை. பல வருடமாக ஜோதிட உலகில் கொடிகட்டி பறக்கும் தங்க தாரகை. ஆணுக்கு பெண் சமம் என்று சொல்லிய பாரதியின் வார்த்தையில் உதித்து ஆணுக்கு நிகராக ஜோதிட உலகில் பயணிக்கும் பார்ப்புகழும் பாரதி ஸ்ரீதர் அம்மாவை பிஹைண்ட் பக்தி இவ்விழாவிற்கு வரவேற்று மகிழ்கிறது. ஸோ பிஹைண்ட் பக்தியின் நானும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. பல நிகழ்ச்சிகளில் பொதுவான பலன்கள் கொடுப்பதற்காக பல ராசிகளுக்கு வந்து வழிகாட்டுவதற்காக நம்ம ரெண்டு பேரும் வந்து சந்திச்சிருக்கோம். ஆனால் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி நிச்சயமாக வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க. அந்த வழிகாட்டி தான் ஆன்மீகத்திற்கான வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. தூத்துக்குடியிலிருந்து உங்களுடைய பயணத்தை தொடங்கி சென்னைக்கு வந்து பல நாடுகளுக்கு பயணப்பட்டு ஒரு பெண்மணியா ஜோதிட உலகத்துல இது உனக்கு தேவையா, இது பெண்கள் செய்யக்கூடிய துறை அல்ல, இதுல நீ வேண்டாம், நீ விலகுவதற்கு நான் உனக்கு என்ன மதிப்பு கொடுக்க வேண்டும் இப்படின்லாம் கேட்டவர்களுக்கெல்லாம் என்னுடைய அம்பாலோ என்னுடைய சக்தியோ எனக்கு பின்னால் இருக்காங்க, நான் பார்த்து கொள்கின்றேன், என்னை யாராலும் அசைக்க முடியாது என்று நிலைத்து காட்டி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இங்கே சந்திக்கிறதுல. உங்கள் வாழ்க்கையில் பக்தியினுடைய பயணம் எங்கிருந்து ஆரம்பிச்சதுமா? எனக்கு சின்ன வயசுலேருந்தே உண்டு. நான் வந்து இப்போ நல்லிமா எனக்கு முன்னாடி பேசினாங்கல்ல, நான் டெய்லியே கடவுள்கிட்ட பேசுவேன். எங்கள் பாட்டிக்கெல்லாம் ஏதாவது ஒரு தலைவலி வந்துருச்சு அப்படின்னா குடுகுடுன்னு போய் சாமி ரூமில் போய் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய திருச்செந்தூர் முருகன் ஃபோட்டோ உண்டு. நான் தூத்துக்குடியில் இருந்ததுனால எங்களுக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் வந்து ரொம்ப ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. ஸோ ஐயோ பாட்டிக்கு தலைவலி சரியாயிடணுமே, ஏன் பாட்டி கஷ்டப்படுறா அப்படின்னு அப்பத்துலேருந்தே போய் நான் சாமிகிட்ட கேட்பேன். ரெண்டாவது எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஜனார்தனர் ஃபோட்டோ உண்டு. ஸோ அந்த ஜனார்தனர் ஃபோட்டோக்கு கீழே ஒரு ஆழ்வார் பாசுரம் உண்டு. அந்த ஆழ்வார் பாசுரத்தையும் நான் எப்போவுமே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் நிகழும் அருங்க நாமும் கண்டேன், அந்த பாசுரத்தை வந்து டெய்லி நான் சின்னத்துலேருந்தே சொல்லுவேன். ஆனால் எங்கள் பாட்டி, எங்கள் குடும்பம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா
வேதங்களை வந்து படித்து அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பம். ஸோ எங்கள் பாட்டி டெய்லி எங்களெல்லாம் உட்காத்தி வச்சு அஷ்டலக்ஷ்மி ஸ்லோகத்தை சொல்லு, அந்த ஸ்லோகத்தை சொல்லி, இந்த ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி நான் தூத்துக்குடியில் வளர்ந்த காலத்திலேயே அங்கே பெருமாள் கோவிலில் ஒரு சித்தர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் சித்தர்னு எனக்கு தெரியாது. அப்போ அவர் வந்து நான் கோவிலில் பிரதட்சணம் பண்ணும்போது டைப்பிங் கிளாஸ் போவேன். அவர் வந்து ஒரு பெரிய ராகவேந்திரர் ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தார். கோவிலில் யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் சுற்றினேன். வான்னு கூப்பிட்டார், போனேன். லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லு அப்படின்னார். எனக்கு தெரியாது அப்படின்னு. உட்காந்துக்கோ நான் சொல்லித்தரேன்னு சொன்னார். ஸோ நெக்ஸ்ட் டேயும் போனேன். ஒரு 3வது நாள் போகும்போது அவர் என்கிட்ட கேட்டார், நான் யாருன்னு நீ ஏன் கேட்கவே இல்லை அப்படின்னார். எனக்கு கேட்கணுன்னு தோணவே இல்லை. அப்போ ஒரு விளக்கு ஒன்று வச்சுருந்தார் அந்த இடத்துல. அப்போ அவர் சொன்னார், நீ அந்த விளக்கை பார்த்துட்டே இருன்னு சொல்லிட்டு கண்ணை ஒரு பெரிய ராகவேந்திரர் ஃபோட்டோ கண்ணை மூடிட்டு ஜபிச்சு அவர் கையை அப்படி திரிச்சார். அந்த விளக்கு எரிஞ்சுது. நான் வந்து அப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு குரு. ஒரு ஸ்லோகத்தை உட்காத்தி வச்சு எனக்கு சொல்லி கொடுத்தார். அப்புறம் அவர் சொன்னார், நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், எனக்கு வந்து வேலை கிடைக்கல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சூசைட் பண்ணிக்க போகும்போது என்னை ஒரு கை பிடிச்சி இழுத்துது. திரும்பி பார்த்தேன், ராகவேந்திரர் சுவாமி. அவர் நீ ரிஷிகேஷ் போ, உனக்கு அங்கே தான் குரு இருக்காருன்னு சொன்னார். அப்படி நான் ரிஷிகேஷ் சைக்கிள்லேயே போயிருக்கார். அதனால் அவர் சைக்கிள் சாமியார்னு பேர் அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் ரிஷிகேஷில் போய் அவர். ஸோ அவருக்கு அடுத்தது நான் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு குரு அப்படி சொல்லணும், இந்த சித்தர்கள் இதில் நான் சொல்லணும் அப்படின்னா, எங்கள் பாட்டியோட வம்சத்தில் கோழியாளன் சுவாமின்னு இருக்கார். அவர் வந்து 95 வயசு. நான் அவரை பார்க்கும்போதே சின்ன வயசுலேயே நான் எப்போ போனாலுமே, அவரெல்லாம் ரொம்ப ஆச்சாரம், யாரையும் பார்க்க மாட்டார். அவர் என்னை மட்டும் கூப்பிட்டு விடுவார். கூப்பிட்டு விட்டு அவர் மடியில் நான் உட்காந்துக்கணும், குழந்தையாக இருக்க செய்வேன். அப்படி நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே எனக்கு ஒரு வழிகாட்டி இருந்துகிட்டே இருந்தாங்க. அப்படி ஒரு பாம்பாட்டி சித்தர் கூட நான் இருந்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு வழிகாட்டுறது என்னுடைய குருநாதர். நிச்சயமா. இப்போ நீங்க எங்களுக்கு பல நபர்களுக்கும் வழிகாட்டியாக அமைஞ்சிருக்கீங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு கேள்வி, ஒருத்தருடைய நபரினுடைய எதிர்கால வாழ்க்கையை பார்ப்பதற்கு ஜாதக கட்டம் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்கம்மா? கண்டிப்பாக. கிரகங்கள் வந்து பொய்யே சொல்லாது. நீங்கள் என்ன பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ, உங்களுடைய அப்பா அம்மா என்ன பூர்வ ஜென்மம் பண்ணியிருக்காங்களோ அதுதான் கட்டங்கள். ஸோ ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதை 4ஆக பிரிக்கணும். என்னென்னா, உங்கள் அப்பா அம்மா பண்ண புண்ணியம், அப்பா பண்ணது, அம்மா பண்ணது, உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா, அந்த 4வது வந்து இந்த ஜென்மத்தில் நீங்கள் பண்ணக்கூடியது. ஸோ இது 4ம் சேர்ந்தது தான் ஒரு மனிதனினுடைய ஜாதகம். அதை அடிப்படையாக வச்சு தான் இப்போ நம்ம அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பமும் அமையுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது யாருமே இப்போ நான் போய் ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வரேன், நான் பண்ணிட்டு வந்தோடனே எனக்கு எல்லாமே சரியாயிடணும், அதுக்கப்புறம் அந்த கஷ்டம் வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறது மிக தவறான ஒன்று. ஸோ நான் நினைக்கிறேன், இது வந்து நிறைய ஜோதிடர்களோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ இல்லை மற்றவங்களோ, நீ இது போய் பண்ணிட்டு வந்துடு, உன் கஷ்டம்லாம் தீந்துடுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மிக தவறான ஒரு கைடன்ஸு. நீ வந்து முதல்ல உன்னுடைய பிரச்சனையை கையாளுறதுக்கு உன்னுடைய மனசை முதல்ல தைரியப்படுத்திக்கோ. ஐயோ நீங்கள் அதை வந்து என் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க மேடம், அவங்க ரொம்ப மனசு சங்கடப்படுவாங்கன்னா, கலத்துற பாவம் நல்லா இல்லை, நீ கல்யாண வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் படணும்னு ஜாதகத்தில் இருந்தால் எப்படி பொய் சொல்ல முடியும்? நீ ஆகான் இருப்ப, ஓஹோன் இருப்ப, உன் புருஷன் நல்லா தாங்குவான்னு பொய் சொல்ல முடியாது இல்லையா? ஒரு ஜோதிடராக இருந்து உண்மையை தானே சொல்லணும். அப்போ நம்ம ஒரு உண்மையை சொல்லலாம். அப்படிங்கும் பொழுதே பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அப்படிங்களா, சரி அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்க மாட்டாங்க. ஐயோ நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க, சொன்னால் அவங்களுக்கு மனசு கஷ்டந்தாங்க படும், வாழ்க்கையே கஷ்டம்தான். அப்புறம் அதை சொல்கிறதுனால மனசு, அப்புறம் கல்யாணம் ஆகி போயிட்டு அதை அனுபவிச்சுட்டு அதுக்கு ஒரு பரிகாரத்தை தேடின்னு வருவாங்க. இதுக்கு என்ன, எப்போவுமே நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதை மாற்றவே முடியாது. பிரம்மா நினச்சா கூட மாற்ற முடியாது. அப்போ ஒரு ஜோதிடரினுடைய வேலை என்ன, அந்த ஜாதகத்தில் என்ன நல்லது இருக்குது, என்ன கெட்டது இருக்குது, அந்த கெட்டதை நீ எப்படி வந்து கையாளணும்னு சொல்கிறது தான் ஜோதிடரோட வேலை. உன் தலையெழுத்தை மாற்றுறது ஜோதிடர் வேலையே கிடையாது. யார் தலையெழுத்தையும் யாரும் மாற்ற முடியாது. ஜோதிடருக்கே பாருங்கள், அவங்க வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும். அப்போ அவங்க தலையெழுத்தை மாற்றிக்கலாம்ல. ஏன் நீ இந்த மந்திரம் சொல்கிறியா, அப்போ அந்த மந்திரத்தை சொல்லி உனக்கு கல்யாணம் வரலாம். பாதி ஜோதிடர்களுக்கு கல்யாணம் ஆகிறதில்ல. அவங்க வீட்டு பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்களுக்கு பிரச்சனைகள் இருக்க தான் இருக்குது. அப்போ எப்படி பிரச்சனைகள் இல்லாமல் எப்படி மனிதன் வாழ முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த ஜோதிடமும் ஆன்மீகமும் 2 கண்ணுங்க.
ஜோதிடத்தில் உங்களுக்கு கிரகங்களால் என்ன பிரச்சனைகள் ஏற்படுதோ மாணிக்க வாசகரும் நம்மளுடைய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அத்தனை சுவாமியே பாடியிருக்காங்க. அத்தனை ஆலயங்கள் இருக்கு. அதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க? உனக்கு ஒரு கஷ்டமா அந்த கோயிலுக்கு போ, அந்த சிவபெருமான பூஜை பண்ணு. மகாவிஷ்ணுக்கு ஒரு காரியம் ஆகணுங்கிறதுனால 1000 தாமரைகளை வைத்து அவர் சிவபெருமான பூஜை பண்றார். அப்போ கடவுளே அந்த மாதிரின்னா நாம் சரி ஒரு 2000 ரூபா செலவு பண்ணி ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு 20 வருஷத்துக்கு பலனை தேடுறோம். எவ்வளோ ஒரு சுயநலம் நமக்கு. அண்ட் அதையே நம்ம பசங்களுக்கும் சொல்லித்தரோம். நீ ஒரு கல் வாங்கி போட்டுக்கோ, உனக்கு தலையெழுத்தே மாறிடும், உனக்கு அதிர்ஷ்டம் தானே. அதிர்ஷ்டம்லாம் நீங்கள் பிறக்கும் போதே வர்றது தான். யாரும் ஒரு கல்லை கொடுத்தெல்லாம் அதிர்ஷ்டத்தை வரவே வைக்க முடியாது. அந்த மாதிரி வைக்கிறதா இருந்தால் அந்த ஆளை நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். அவங்க வாழ்க்கையில் கல் போட்டு எப்படியெல்லாம் மாறி இருக்குன்னு நான் கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லுவேன். அப்படி ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் ஒன்றாக பயணப்படணும் அப்படின்னா எந்த மாதிரி முறைகளில் நம்ம பண்ணணும்னு நீங்கள் சொல்ல விருப்பம்? அதாவது நீங்கள் ஜோதிடம் பார்க்க போகிறீங்கன்னா 2 விஷயம் நினைச்சுக்கோங்க. ஒன்று பிராயச்சித்தம்னு பேர். நம்மளுடைய தாத்தா கப்பா இந்த வம்சாவளிகள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வம்சாவளிகளில் இருக்கிற பாவம் கண்டிப்பாக நமக்கு வரும். அப்போ நம்ம போய் ஜோதிடர் சொல்லும்போது நம்ம என்ன கேட்போம்? ஐயோ எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவருங்க, அவர் அப்படி கோயிலுக்கு போவார், அப்படி சாமி கும்பிடுவார், ஆனால் அவர் மட்டும் ஏங்க கஷ்டப்படணும், அவர் கூட பிறந்த 3 அண்ணனும் நல்லா தான் இருக்காங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்குன்னுவாங்க. கண்டிப்பாக விதையில் ஒரு பிரச்சனை இருந்தால், அது வேரில் ஒரு பிரச்சனை இருந்தால் கிளைய பாதிக்காமல் விடவே விடாது. இந்த ஜெனரேஷன் நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் பாதிக்கப்படுவார்கள். நீங்கள் நம்மளுடைய கர்ம பலனில் நம்ம இப்போ படணும்னு இருக்கோம். அதுக்காக அந்த வம்சாவளியில் வரக்கூடிய பாவங்கள் யாரையும் விடாது. இந்த இதில் தப்பிச்சிட்ட அப்படின்னா உன் பையன் அதுக்கான இது அடுத்தது பையனை பெற்று வச்சுருப்பாங்க, கரெக்டாக அந்த பையனுக்கு போகும். அப்போது ஜோதிடம் பார்க்க போகும் பொழுது பிராயச்சித்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணணும், கிரகங்களினுடைய தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணணும். ஸோ இது 2மே வித்தியாசம். அண்ட் எல்லார் ஜாதகத்துலேயும் ராமர் உட்பட கிருஷ்ணர் உட்பட அவ ஜாதகத்திலெல்லாம் கர்ம தோஷங்கள் இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஸோ கர்ம தோஷம் என்பது உண்டு, கிரக தோஷம் என்பது உண்டு. ஸோ பரிகாரம் அப்படின்னு சொல்றதை விட பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்றது தான். பிராயச்சித்தம் பண்ணணும். நம்ம ராமேஸ்வரம் போய் திலஹோமம் பண்ணுறோம் இல்லையா, ராமேஸ்வரம் போய் திலஹோமம் பண்ணுறதுக்கு பேர் பிராயச்சித்தம்னு பேர். ஏன்னா நீங்கள் தானமாக கொடுக்குறீங்க, வஸ்திர தானம் கொடுக்குறீங்க, அன்னதானம் கொடுக்குறீங்க, வெள்ளியில் தானம் கொடுக்குறீங்க, ஸ்வர்ண தானம் கொடுக்குறீங்க, கோதானம் கொடுக்குறீங்க. இது எல்லாமே பிராயச்சித்தம்னு பேர். அது யாருக்கு எப்போ எப்படி கொடுக்கணுங்கிறது ஜோதிடம் சொல்லும். இப்போ உன் ஜாதகத்தில் இந்த கிரக நிலை இருக்குது, இந்த சனி தசால ராகு புக்தி நன்னா இல்லை, நீ போய் பித்ரு காரியம் பண்ணு. அந்த பித்ரு காரியம் பண்ணும் பொழுது ராமேஸ்வரத்தில் நீ திலஹோமம் பண்ணுறச்சு உனக்கு நீ அந்த தானெல்லாம் கொடுக்கும் பொழுது அந்த உன்னுடைய பலன் வரும். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் ராமேஸ்வரம் கூட போய் பண்ணிட்டு வந்துட்டோங்க, ஆனால் கஷ்டம் தீரலைன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பிராயச்சித்தம் எப்பொழுது எப்படி யாருக்கு கொடுக்கணுங்கிறது இருக்குது. அக்ஷய திருதியை அப்படின்றது பெரிய பிஸ்னஸாக மாறிடுச்சு. அக்ஷய திருதியை அன்னைக்கு வெள்ளியில் இந்த சாமி வாங்கி வைங்க, இந்த சுவாமி சிலையை வாங்கி வைங்க, தங்கத்தில் இதை வாங்குங்க, இப்படிலாம் நிறைய விளம்பரப்படுத்துகிறாங்க. உண்மையிலே அக்ஷய திருதியைனா என்ன, அதற்கு என்ன மாதிரியான வழிபாடு முறை மிகச்சிறப்பாக இருக்கும்? 2010 ராஜ் டிவியில் பண்ண காலத்துலேருந்து இந்த அக்ஷய திருதியை பேசின்னு இருக்கேன். தானம் பண்ணுங்க. ஏன்னா விஷ்ணு புராணத்தில் சொன்ன கதை என்ன அப்படின்னா, இந்த அக்ஷய திருத்தியை, இந்த திருத்தியைங்கிறது 3வது நாள் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய வளர்பிறை திதி. ஏன் சித்திரை மாதம் நமக்கு விசேஷன்னு கேட்டிங்கன்னா, சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் சூரியன் கிழக்கில் உதிக்கிறார். அந்த அமாவாசை இந்த வருஷத்தில் முதல் தடவையாக சந்திரனும் சூரியனும் நேர்கோட்டில் இருக்கா. அப்போ முழு பலத்துடன் இருக்கும் கிரகங்கள் எல்லாமே. அப்படி முழு பலத்துடன் இருக்கும் பொழுது 3வது நாளான அந்த திருத்தியை திதியில் நீ என்ன செய்கிறையோ அது வளரும். அதுதான் சாஸ்திரப்படி சொன்னது. ஸோ திருவேழிமிழிலைன்னு ஒரு கோவில் இருக்குது. இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் அந்த கோவில்? ஒருத்தருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அம்மாவுக்கு தெரியுமா? 2 பேருக்கு தெரியுமா?
திருவிழிமிழிலை அப்படிங்கிறது கோனேரி ராஜபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கோவில். அந்த கோவில் வந்து 4,72,000 வருஷம் ஆகுது. அந்த கோவில் 4 யுகம் கண்ட கோவில். அப்போ அந்த ஊருக்கு மாணிக்க வாசகரும் சம்பந்தரும் வராங்க. வந்து ஊரில் ஒரே பஞ்சம். அப்போ சிவனை பற்றி பதிகம் பாடுறாங்க. அப்போ சிவன் வந்து தோன்றி, உனக்கு நான் வந்து படிக்காசு அளக்கிறேன், இந்த படிக்காசை வச்சு நீ ஊர் மக்களுக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார். ஸோ என்னைக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது சித்திரை அமாவாசைக்கான 3வது நாள் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கும் அன்னைக்குன்னு சொல்கிறார் சிவபெருமான். சம்பந்தர் பதிகம் பாடியிருக்கார். ஸோ இன்னைக்கும் திருவிழிமிழிலையில் அந்த அக்ஷய திருத்தியை வந்து ரோகிணி வந்து சந்திரன் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிற அன்னைக்கு தான் அக்ஷய திருத்தியை. ஸோ அன்னைக்கு அவர் வந்து படிக்காசு கொடுத்து மாணிக்க வாசகருக்கும் சம்பந்தருக்கும் ஊர் மக்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. இன்றைக்கும் கோவிலில் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் எடுத்துகிட்டு போய் அவங்க நகையை வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க பதிகம் பாடுறதுக்கு. அந்த பதிகமே என்னன்னு பாதி பேருக்கு தெரியாது. அந்த அழகான பதிகம். அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க. போயிட்டு அங்கே ஒரு 72 வயசு அந்த ஓதுவாருக்கு. அவர் சூப்பராக பதிகம் பாடுவார். அந்த பதிகம் பாடி படிக்காசு வச்சு எடுத்துன்னு வாங்க. அங்கே படிக்காசு விநாயகரும் இருக்கார் அந்த கோவிலில். ஸோ அக்ஷய திருத்தியை என்பது நீங்கள் தானம் கொடுக்கறதுக்கு ஒரு சிறந்த நாள். நம்ம எத்தனையோ பாவம் பண்ணுறோம். நம்ம தாத்தா பண்ணியிருக்காங்க, பூட்டம் பண்ணியிருக்கான், அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? அந்த புண்ணிய பலம் சேருவதற்கு வருடத்தில் ஒரு நாள் அக்ஷய திருதியை. பார்க்கடல்லிருந்து மகாலட்சுமி தோன்றிய நாள், வராகர் வந்து பூமி பிராட்டியாரை காப்பாற்றிய நாள். அதனால் வெண்மை நிற வஸ்துக்களை தானம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ பருத்தி ஆடைகள், பால், தயிர், மோர், தண்ணி, ஏன்னா இது சித்திரை மாதம் இல்லையா, இது மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணலாம். நகை வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. நகை என்னைக்கு வாங்குறீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி அன்னைக்கு, சனிக்கிழமை என்னைக்கு வருதுன்னு பாருங்கள், அன்னைக்கு போய் நகை வாங்குங்க, சூப்பராக சேரும். அதே மாதிரி வைரம், அஷ்டமி அன்னைக்கு வைரம் வாங்குங்க, சூப்பராக சேரும். மிக சிறப்புமா. உங்கள் வாழ்க்கையை மாற்றிய பல ஆலயங்கள் இருக்கும். அந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையும் இந்த ஆலயம் மாற்றும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்துருக்கும். அப்படிப்பட்ட ஏதேனும் ஒரு 3 ஆலயம் பற்றி எங்களுக்கு சொன்னீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். திருமோகூர்னு ஒரு இடம் மதுரையில் வந்து இருக்குது. திருமோகூரில் வந்து காளமேக பெருமாள், அது வந்து 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. இந்த சுதர்சன சக்கர, அதான் சக்கரத்தாழ்வார், சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் இருப்பாள். அந்த சக்கரத்தாழ்வாருடைய திருமேனியில் வந்து பார்த்திங்கன்னா மந்திரங்கள் எழுதியிருக்கும். எந்த சக்கரத்தாழ்வார் திருமேனிலையுமே மந்திரம் எழுதியிருக்காரா, அதில் மட்டும்தான் எழுதியிருக்கோம். ஸோ வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னுக்கு வரணும்னா முதல்ல நம்மளை கீழே தள்ளணும்னு நினைக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான். ஒன்று கூட பிறந்தவங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா சொந்தக்காரனாக இருப்பான், இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பான். அதனால் போய் எங்கேயாவது போய் மந்திரம் பண்ணிட்டு வர்றது, சூன்யம் வைக்கிறது, இதே மாதிரி. அந்த சக்கரத்தாழ்வார் வந்து எதிரிகளை நமக்கு காப்பாற்றக்கூடிய ஒருத்தர். அவருக்கு நீங்கள் தயிரில் வந்து திருமஞ்சனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். 2வது வந்து ஒரு கோவில் சொல்லணும்னா திருலோக்கின்னு ஒரு கோவில், திருவாரூர் மாவட்டத்தில் திருலோக்கின்னு ஒரு கோவில். குரு பகவான் சிவபெருமானை அங்கே பூஜை பண்ணி, சிவபெருமான் ரிஷப ஆரூடம் இருக்கு இல்லையா, ரிஷப அதாவது காளை மாட்டுக்கு மேலே சிவனும் பார்வதியும் இப்படி அணைச்ச மாதிரி இருப்பாங்க. அண்டு ரதி வந்து மன்மதனை வந்து சிவபெருமான் எரிச்சிட்டார். ரதி தேவி வந்து அந்த சாம்பலை எடுத்துன்னு வந்து அங்கே தான் வச்சு அவள் பூஜை பண்ணுறா. ஸோ சிவபெருமான் தோன்றுகிறார். அந்த கோவிலில் ரதிக்கும் மன்மதனுக்கும் அழகான சிலை வடிவம் இருக்குது. ஸோ கணவன் மனைவி ஒற்றுமை, உங்கள் குடும்பத்தில் கல்யாணம் ஆகலை, இதுக்கெல்லாம் மாசி மகத்தன்னைக்கு ரதிக்கும் மன்மதனுக்கும் புனுகு வந்து சாத்துவா உடம்புல. ஸோ ஜவ்வாது புனுகு, அவளுக்கு திருமஞ்சனம் கிடையாது. எப்போவுமே பிரதோஷ கால சிவனாக அந்த சிவபெருமான் இருக்கார். குருவுக்கு அதே மாதிரி காட்சி கொடுத்த இடம். திருலோக்கி போங்க, ரொம்ப அருமையான கோவில். 3வது கோவில் சொல்லணும்னா கார்கோடேஸ்வரர் ஆலயம். இந்த கார்கோடேஸ்வரர் ஆலயம் வந்து அரியலூரில் இருக்குது. ஸோ ராகு கேத்து தோஷ நிவர்த்தி ஸ்தலம். எப்போ பார்த்தாலும் நம்ம திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், காளகஸ்தி இதே தான். அதுவும் கட்டத்தில் ராகு கேத்து இருக்கோ இல்லையோ, ஜோசியருங்க வந்து சொல்லிடுறாங்க, உங்களுக்கு ராகு கேதுங்க, உங்களுக்கு அதுங்க இதுங்கன்னு. பாவம், இவங்களை காளகஸ்தி போய், திருநாகேஸ்வரம் போய், திருப்பாம்பரம் போயும் அவங்களுக்கு எந்த பலனும் இருக்காது. ஏன்னா எப்போவுமே காலுக்கு அடிப்பட்டால் தலைக்கு மருந்து வைக்க முடியாது.
எந்த கிரகத்திற்கு என்ன பரிகாரம் எப்பொழுது செய்யணும்னு இருக்குது. அதை கரெக்டாக சொல்கிறவன் தான் ஒரு நல்ல ஜோசியன். சும்மா ஜாதகத்தை பார்த்து ராகு கேதான் நீங்கள் போயிட்டு வாங்க, அவங்களுக்கு வந்து சனி சரியில்லை. ஏன்னா ராகு கேது சனி குரு இந்த 4 கிரகத்துக்கு தான் பொதுவாகவே பரிகாரம் சொல்லுவாங்க. மற்ற எதுக்குமே ஜென்ரலாக பரிகாரங்கள் சொல்கிறது கிடையாது. இந்த கார்கோடேஸ்வரர் ஆலயம் வந்து மன்மதனை எரித்த இடம் வந்து கார்கோடேஸ்வரர் ஆலயம். அங்கே அம்பாள் ரொம்ப அழகாக இருப்பாள், பாலாம்பாள், பால திரிபுர சுந்தரி, ரொம்ப அழகான கோவில். ஸோ கணவன் மனைவி ஒற்றுமை, ராகு கேத்து தோஷம். ஏன்னா கார்கோடகன்ற நாகம் வந்து சிவபெருமானை பூஜை பண்ணி வரம் பெற்ற ஸ்தலம். 3 ஆலயங்கள் சொல்லியிருக்கீங்க, 3மே 3 விதமான பலன்களுக்காக சொல்லியிருக்கீங்க. கடன் பிரச்சனைங்க, எனக்கு தலைக்கு மேலே கடன் பிரச்சனை இருக்குது, கடனில் மூழ்கி தத்தளிச்சிட்டு இருக்கேன், எனக்கு வழியே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடணும், நல்ல வருமானத்தை ஈட்டணும் அப்படின்னா என்ன ஆலயம் சொன்னால் சிறப்பாக இருக்கும்? நான் எப்போவுமே சொல்கிறது, கடன் பிரச்சனைக்கு ஃபஸ்ட்டு மணி மேனேஜ்மெண்ட் கற்றுக்கோங்க. உங்களுடைய வருமானம் என்னவோ அதை சேர்த்து வைங்க. உங்கள் பசங்க கேட்டாங்க நகையெல்லாம் அடகு வச்சேன், அதை கொண்டு போய் பையனுக்கு பிஸ்னஸ் பண்ணேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்குன்னு காசு சேர்த்து வைங்க. கடன் இல்லாமல் எப்படி வாழ்வது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. அப்புறம் 2வது, வேறு வழி இல்லை, நம்ம வந்து ஒரு வியாபாரத்தில் கடன் பட்டு தான் வியாபாரம் பண்ண முடியும். வேலைக்கு போகிறவங்க பணம் சேர்க்கலாம், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு வியாபாரம் பண்ணால் நமக்கு 10 காசு தங்குமாங்கிறத ஒரு நல்ல ஜோசியரை போய் கேளுங்க. அப்படி மீறி சில கடன்கள் உண்டு, அதை தான் கர்ம பலன்னு சொல்கிறது. ஏன்னா வீட்டுக்கு மூத்தவனாக பிறந்தா அவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டான், தங்கச்சி கல்யாணம் பண்ணி அக்கா கல்யாணம் பண்ணி அப்புறம் சீர் செஞ்சு கடன் வாங்கிகிட்டே இருப்பான். அந்த கடன் இருக்குது பார்த்தீங்களா, அது தீர்றதுக்கு பரிகாரம் கேளுங்க. பிறவி கடன் பேர் அதுக்கு. ஏன்னா நம்மளா உருவாக்கிக்கிற கடனுக்கு பரிகாரமே கிடையாது. நான் வந்து 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா அந்த 1 லட்சத்துக்குள்ளே குடும்பம் நடத்த கற்றுக்கணும். ஏற்ற வீட்டில் அவங்க அது வாங்கினாங்க, பக்கத்து வீட்டில் வாங்கினாங்க, நாத்தனார் வாங்கினாங்க, இப்படி நீங்கள் அடுத்தவங்கள பார்த்து வாழ்ந்தீங்கன்னா கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரவே முடியாது. ஸோ சில கடன் அடைக்கக்கூடிய, நம்ம ஒரு தட்டை வாங்கிட்டோம் அவசரத்துக்கு, வீட்டுக்காக வாங்குவோம், கல்யாணத்துக்காக வாங்குவோம், இதெல்லாம் கடன் வாங்கக்கூடியது. இது அடைக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் நரசிம்மருக்கு செவ்வாய் ஹோரையில் அகண்ட தீபம் ஏற்றுங்க. அது ஏற்றிண்டே வந்தீங்கன்னா சீக்கிரம் கடன் அடைஞ்சிடும். 2வது, கருட பகவான் வியாழக்கிழமை கொடிமரத்தோடு இருக்கக்கூடிய கருடனுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்க. 12 பிரதட்சணம் பண்ணணும். மொபைல் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க, யார் கூப்பிட்டாலும் பரவாயில்ல, வீட்டில் வச்சுட்டு போங்க கோயிலுக்கு. 12 பிரதட்சணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கடன் சீக்கிரம் அடையிறதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். அது மாதிரி மற்றவங்கள்ட்ட காசு கொடுத்துட்டு ஏமாறுறோம் பார்த்தீங்களா, அதுக்கும் கருடன் வந்து ஒரு பிரத்யட்சமான தெய்வம். கருடனுக்கு வியாழக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை. நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய நிகழ்வு, ஆலயம் சம்பந்தமான ஒரு மிராக்கிள் அப்படின்னு சொன்னால் எந்த விஷயம், ஏதேனும் ஒரு இன்சிடென்ட்? திருப்பதி பெருமாள் கண் கண்ட தெய்வங்க. பெருமாள் நிஜமாவே பேசுவார். என்னை பைத்தியக்காரின்னு கூட நிறைய பேர் சொல்லலாம், அதை பற்றி நான் கவலையே படலை. நான் என்னோட ஃபஸ்ட்டு டாட்டர் வந்து 1 வயசாக இருக்கும்போது அவளை தூக்கிட்டு போனேன். பெருமாளை மலை ஏறி தூக்கின்னு போனேன். அப்போ நான் பெருமாள்கிட்ட மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட போகும்போது நான் சொன்னேன், மலை என்னால் இப்படியெல்லாம் நடந்தெல்லாம் வர முடியல, ட்ரெயினில் பஸ்ஸில் எல்லாம் இந்த பிள்ளைங்களை தூக்கிட்டு வரணும், எனக்கு ஒரு கார் வாங்குறதுக்கு ஒரு வசதியை கொடுத்தேன்னா உன்னை அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவேன்னு சொல்லி நான் தமாஷா பேசிட்டு வந்தேங்க சுவாமிகிட்ட. அடுத்த வருஷம் நான் நிஜமாவே காரில் தான் போனேன். இது உண்மையிலேயே என் வாழ்க்கையில் நடந்தது. போன வருஷம் என் டாக்டருக்கு வந்து வளகாப்பு. சரி, அவள் மாசமாக இருக்கா, அதுக்கப்புறம் நம்ம மலைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவளோட 5ஆம் மாதத்துலேயே நான் என் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு நான் மலைக்கு போனேன். அப்போ நான் சாமி பக்கத்தில் பார்க்கும்போது நான் சுவாமிகிட்ட வேணேன், இவ்வளோ அழகாக ஒரு வஸ்திரத்தை கட்டின்னு இருக்கேன், இந்த வஸ்திரத்தை நான் பார்க்க மாட்டேன்னா இந்த வஸ்திரம் எனக்கு கிடைக்காதான்னு நான் நினச்சேன். கொஞ்சம் பேராசை தான் அது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மாதத்தில் எனக்கு திருமலாவில் தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணான். இந்த மாதிரி நான் ஏலத்தில் எடுத்து வச்சுருக்கேன் பெருமாள் வஸ்திரம், அவளை எனக்கு யாருன்னே தெரியாது, உன் நம்பர் எனக்கு கிடச்சிது, உனக்கு பெருமாள் வஸ்திரம் வேணுமா, அர்ச்சகர் சொன்னார், உனக்கு வேணும்னா நீ அதை வந்து நான் ஏலத்தில் எடுத்து வச்சுருக்கேன், நீ எடுத்துக்கோன்னு சொன்னான். நான் மறுபேச்சே நான் பேசலை.
உடனே கொண்டாங்கன்னு. பெருமாள் நம்ம என்ன கேட்குறோமோ கண்டிப்பாக கொடுப்பார், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு மனசு கவலைன்னா நான் போயிடுவேன், பெருமாள்கிட்ட போயிட்டு நீ பார்த்துக்கோன்னு சொல்லுவேன். அவர்கிட்ட சொல்லிட்டு வருவேன். வந்த 1 மாதத்தில் அதை நடத்தியும் கொடுத்துருவார். மிக்க மகிழ்ச்சி. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய பயணத்தை நாங்கள் ரொம்ப மகிழ்ந்து நெகிழ்ந்து கேட்டுட்டு இருந்தோம். பாரதி அம்மா கிட்ட ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியாக, இல்லை உங்களுடைய குடும்பம் சார்ந்து ஏதேனும் கேள்விகள் நீங்கள் கேட்கணும்னா கண்டிப்பாக கேட்கலாம். உங்கள் ராசி நட்சத்திரத்தை கேட்டு அதற்கேற்ற பதிலை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. வணக்கங்க, என் பேர் சுமதி, நான் சென்னையிலேருந்து தான் வரேன். சொல்லுங்கள். ஆக்சுவலியம்மா, என் பொண்ணு மேரேஜ்லேயும் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. 1 வருஷம்தான் ஆகுது கல்யாணம் ஆகிட்டு. இப்போ பையனுக்கும் மேரேஜ் தள்ளி போய்கிட்டே இருக்குது. 2 பேரும் லைஃப்பில் மற்றதெல்லாம் நல்லா இருக்குது, படிப்பு வேலை இதெல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் கல்யாணம்னும் போது 2 பேருக்குமே வரும்போது என்னால் எப்படி மேனேஜ் எல்லா பரிகாரமும் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பசங்க கோவிலுக்கு வர்றது பரிகாரம் பண்ணுறதுக்கெலாம் எவ்வளோ வாட்டி கூப்பிட்டு போவீங்கன்னு சொல்லி திட்டுற அளவுக்கு வந்துடுச்சு பசங்கக்கிட்ட. எந்த ஜோசியை சொன்னாலும் அதை செய்யறதுக்கு ரெடியாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோமா, அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய இதுவாகிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பையனுக்கு ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, 91 பிறந்திருக்கான். உங்கள் பையனுக்கு எவ்வளோ நாளாக பார்க்குறீங்க? ஒரு 4-5 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கோம். எந்த வருஷம் பிறந்தார்? 91. 91. அண்ட் ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி. ஓகே. உங்கள் ஹஸ்பண்டோட குலதெய்வம் என்ன? அது எங்கள் மாமனாருக்கும் குலதெய்வம் என்னன்னே முதல்ல தெரியாமல் இருந்தாங்க. ஸோ என் பசங்களுக்கு காது குத்தும்போது நாங்கள் பெரியவங்க கிட்டலாம் மற்றவங்க கிட்டலாம் கேட்டு தான் படவேட்டம்மனுக்கு நாங்கள் மொட்டை அடித்தோம். அப்புறமா எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் சொன்னாங்க, திருத்தணி முருகர் தான் நாங்களாம் கும்பிடுறோம் அப்படின்னாங்க. ஸோ 2 பேர் கோவிலுக்கும் போயிட்டுருக்கோம், அவ்வளோதானே தவிர எதுவுமே சொல்ல முடியும். நான் ஏன் குலதெய்வம் கேட்டேன்னா, எப்போ ஒரு வம்சத்தில் குழந்தை வரலையோ, ஒரு வம்சம் வளரணும். அப்போ ஒரு ஆண் பையனுக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்னா கல்யாணம் ஆனால் தானே. அப்போ அந்த கல்யாணம் தள்ளி போகிறது இல்லை குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த குலதெய்வம் அங்கே இருக்காது. நீ என்ன பூஜை என்ன பரிகாரம் பண்ணாலும் அந்த நவகிரகங்கள் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை தான் கேட்கும், இவாளுக்கு அனுகிரகம் பண்ணலாமான்னு. உங்கள் வீட்டில் இந்த குழப்பம் இருக்கும்போது நீ இத்தனை பரிகாரம் பண்ணி அந்த தெய்வம் யார்கிட்ட கேட்டிருக்கோம்? எனக்கும் அதான் தெரியல மேம். அதுக்கு தீர்வு என்னன்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்கிறேன். வணக்கங்கம்மா, நான் ஹரிணி பேசுகிறேன். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பெருமாள் எதை கேட்டாலும் எனக்கு நிறைவேற்றி கொடுக்குறாருன்னு. நாங்களும் அந்த மாதிரி தான் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பிரார்த்தனையை கேட்குறோம். ஆனால் அவர் நிறைவேற்றி கொடுக்க மாட்டேன்றாருங்களே. எங்கள் விஷயத்தில் அது கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது இல்லைங்களா? ஆமாம், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த ஜோதிடத்துறைக்கு நான் வரணும் இல்லை, இதை நான் ஆசைப்பட்டு நான் எடுக்கலை. என் குருநாதர் என்னை தேடி வந்தார். அவர் ஒரு 40 வருஷம் சூரியனே பார்க்காதவர், பெரியவர். அவர் இந்த தொழில் நீ எடுத்து பண்ணு, உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மா அதனுடைய தொடர்ச்சிக்கு நீ இதை பண்ணணும்னு சொன்னதுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். இப்போது அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன், இவா குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கான சக்தியும் அதை எப்படி பண்ணி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஸோ என்னுடைய லைன் அது. நாங்கள் இப்போ ஒரு டாக்டருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் டக்குன்னு இந்த இடத்துல இது பிரச்சனையான்னு மாத்திரை போட்டு சரி பண்ணிப்பார். நாங்கள் அப்படி, நீங்கள் டாக்டர்கிட்ட போய் அந்த கோர்ஸ் மெடிசன் சாப்பிட்டு சரி பண்ணிக்கணும். உங்களுக்கும் எனக்கும் அதான் வித்தியாசம். ஸோ உங்களுடைய ரீச்சிங் டைம் கொஞ்சம் லேட் ஆகும், என்னுடைய ரீச்சிங் டைம் கொஞ்சம் சீக்கிரம் ஆகுது, அவ்வளோதான். பட் ரீச் ஆயிடலான்றீங்க? கண்டிப்பாக ஆகலாமா. இறைவன் படைப்பில் யாருக்கும் இல்லைன்னு சொல்லவே. ஏன்னா நாங்கள் அவரையே தான் குலதெய்வமா எடுத்து வழி வழியாக கும்பிட்டுட்டு வரோம். அதனால இல்லைம்மா, நீங்கள் கும்பிடுறதுல உனக்கு குறையே வராது. கண்டிப்பாக ஒரு நாள் எனக்குமே இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து பேசுறதுக்கு இவ்வளோ நாள் எடுத்திருக்கு இல்லையா. நான் இந்த ஃபீல்டுக்கு 15 இயர்ஸ் ஆகுது. இதில் நான் நிறைய தடைகள் பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் என் குருநாதரை திட்டுவேன், எதுக்கு எனக்கு இதை கொடுத்தீங்கன்னு சொல்லுவேன். எல்லாமே இருக்கு. இட் இஸ் நாட் ஈஸி. ஆனால் கண்டிப்பாக பெருமாள் ஒரு நாள் உனக்கு அதை தருவார். கண்டிப்பாங்கம்மா, உங்க மூலியமாவே அது கண்டிப்பாக கூடிய விரைவில் அருள் பெற்று அதையுமே நீங்க அவங்களுக்கு நேரடியா போய் பார்த்து சொல்ல போறீங்க. கண்டிப்பா பெருமாள் கண் திறந்து என்ன பார்த்துட்டார், பாலாஜி விசிட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்ல. எனக்கு தெரிஞ்சு திருப்பதி பெருமாள் கண்கண்ட தெய்வம், கலியுக வரதன் தான். அதனால அவர்கிட்ட நீங்க பிடிச்சுக்கோங்க கெட்டியா, சரணாகதி. அவர் விடவே மாட்டார். நன்றிம்மா.
வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். பேச பேச நேரம் போனதே தெரியல. நிறைய விஷயங்கள் பேசணும் நம்ம வந்தோம். ஆனால் கருத்தா முத்தா ரத்தினமா பல விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துட்டோம். நிறைவா பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு ஒரு அன்பு வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நிறைவு செய்யலாம். ஒரு அன்பு வாழ்த்து. பிஹைண்ட் பக்தி வந்து இன்னும் மேலும் சிறப்பாக வரணும், கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இன்றைக்கி நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. எல்லா சேனல்லையுமே நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும் ஒரு நல்ல சத்தான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குன்னு ரொம்ப குறைவான சேனல்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ரத்னத்தை அப்படியே எல்லாம் கல் ரத்னம் எல்லாத்தையும் போட்டால் பொறுக்கி எடுக்கிற மாதிரி சொல்லணுன்னா பிஹைண்ட் பக்தி அப்படி இருக்கணும். ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சேனலாக ஆன்மீகத்துக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ், பக்திக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இந்த பிஹைண்ட் பக்தி வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அண்ட் ஆசீர்வாதம். கண்டிப்பாக இந்த சேனல் ஒரு பெரிய லெவல் ரீச் பண்ணும். தேங்க்யூமா, தேங்க்யூ. பிஹைண்ட் பக்தியின் சார்பாக ஒரு அன்பின் பரிமாறல் நம்முடைய சரண்யா அவர்களின் பொற்கரங்களால் ஒரு நல்ல கைத்தறல் கொடுத்துடலாம். ஜோதிட ஆலோசகர் ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்களுக்கு.